திருக்குலமே எழுந்திடுக, அருள் பொழியும் பலியினிலே ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். திருக்குலமே எழுந்திடுக, அருள் பொழியும் பலியினிலே ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். சந்தோஷம் பெருகிடுதே அவர் சந்நிதி காண்கையிலே, சந்தோஷம் பெருகிடுதே அவர் சந்நிதி காண்கையிலே. திருக்குலமே எழுந்திடுக, அருள் பொழியும் பலியினிலே ஆனந்தமுடனே அவர் திருமுன்னே கூடிடுவோம் கூடிடுவோம். ஆண்டவரே நம் கடவுள் என்று பாடிடுவோம் பாடிடுவோம். ஆனந்தமுடனே அவர் திருமுன்னே கூடிடுவோம் கூடிடுவோம். ஆண்டவரே நம் கடவுள் என்று பாடிடுவோம் பாடிடுவோம். அவரே நம்மை படைத்தார், அவருக்கே சொந்தம் நாம். அவர் படைப்புக்கள் நாம், அவர் பிள்ளைகள் நாம், அவர் மந்தை நாடுகள் நாம். திருக்குலமே எழுந்திடுக, அருள் பொழியும் பலியினிலே ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். மங்கள ஒளியுடன் மகிழுடன் யாமழைத்தோம், குருகுலமே வருக. மங்கள ஒளியுடன் மகிழுடன் யாமழைத்தோம், திருக்குலமே வருக. திருப்பலி நிறைவேற்ற வருகவென்றழைத்தோம், குருகுலமே வருக குருகுலமே வருக. மங்கள ஒளியுடன் மகிழுடன் யாமழைத்தோம், இறை மக்களே வருக. மங்கள ஒளியுடன் மகிழுடன் யாமழைத்தோம், இறை மக்களே வருக. பலியினில் கலந்திட வருகவென்றழைத்தோம், இறை மக்களே வருக இறை மக்களே வருக. இன்னிசை முழங்க
இறைவன் வாசல் நுழைந்திடுவோம் நுழைந்திடுவோம். பன்னிசையோடு அவரது பீடம் சூழ்ந்திடுவோம் சூழ்ந்திடுவோம். இன்னிசை முழங்க இறைவன் வாசல் நுழைந்திடுவோம் நுழைந்திடுவோம். பன்னிசையோடு அவரது பீடம் சூழ்ந்திடுவோம் சூழ்ந்திடுவோம். அவரை வாழ்த்திடுவோம் அவரை வாழ்த்திடுவோம். அவர் நல்லவராம் அவர் வல்லவராம் அவர் அன்பே நம்மை நடத்தும். திருக்குலமே எழுந்திடுக அருள் பொழியும் பலியினிலே ஒருங்கிணைவோம் கரம் குவிப்போம் உன்னதரை போற்றுவோம். சந்தோஷம் பெருகிடுதே அவர் சந்நிதி காண்கையிலே சந்தோஷம் பெருகிடுதே அவர் சந்நிதி காண்கையிலே. திருக்குலமே எழுந்திடுக அருள் பொழியும் பலியினிலே ஒருங்கிணைவோம் கரம் குவிப்போம் உன்னதரை போற்றுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. இறையேசுவில் அன்பார்ந்தவர்களே, உறவில் மலரும் அன்பியம். இரண்டாம் நாள் நவநாளை சிறப்பிக்கும் புனித ஆரோக்கிய மாதா அன்பிய குடும்பங்கள் வாத்தி ஆபிரகாம், சாலமோன் வாத்தி கொத்துக்கள் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இன்று மரியாள் புதிய ஏவாள் என்னும் தலைப்பில் சிந்திக்க அழைக்கின்றோம். பழைய ஏவாளால் ஜென்ம பாவம் வந்தது, புதிய ஏவாளால் மீட்பின் திட்டம் வந்தது. மரியாள் மீட்புக்கு வழிகாட்டும் புதிய ஏவாள். திரு அவையை ஈன்றெடுத்த தாய், திரு அவையின் தாய். உலகை மீட்டெடுத்தவர் தொடக்கத்திலிருந்தே மரியாளை முன்குறித்து வைத்தார். கடவுள் தூயவர், புனிதம் நிறைந்தவர், கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை. அன்னை மரியாளை கடவுள் பாவம் இல்லாமல் படைத்தார். மரியாள் மீட்பு திட்டத்திற்கு முன் புதிய ஏவாளாக முன்குறிக்கப்பட்டார். பழைய ஏவாள் பாவம் செய்த அன்றே புதிய ஏவாள் பாவம் இல்லாமல் முன்குறிக்கப்பட்டார். மரியாள் கடவுளை தன் கண்முன் வைத்துள்ளார். அவரது சாயலை ஏற்றுக்கொண்டார். ஏவாள் வழியாக சாவு வந்தது, மரியாள் வழியாக வாழ்வு வந்தது. திரு அவையின் மக்களாகிய நாம் புதிய ஏவாளாகிய மரியாளின் மக்கள், நிலை வாழ்வுக்கு உரியவர்கள் ஆகிறோம். மரியாள் இணை மீட்பர், அருள்மிக பெற்றவர். ஆகவே புதிய ஏவாளாகிய மரியாளின் நற்பண்புகளை நம்மிடையே வளர்த்து கொண்டு பிறருடனும் அன்புடனும் ஒற்றுமையுடனும் பகிர்தலுடனும் வாழ வேண்டி திருப்பலியில் பக்தியுடன்
இன்றைய நவநாளை சிறப்பு செய்கின்றேன். தூய ஆரோக்கிய அன்பிய இறைமக்கள், வாத்தி அபரகாம், சாலமோன் வாத்தி கொத்துக்களை சார்ந்த இறைமக்கள் அன்னை செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்ப கருத்துகளுக்காகவும், பிள்ளைகள் ஞானத்திலும் அறிவிலும் ஒழுக்கத்திலும் சிறந்து விளங்கவும், நற்படிப்பிற்காகவும், எம்பி தாஸ், ரெஜினா மேரி, எம்பி ராஜா, டயானா, ஆதவ் ரெமோ, கிளாடன் குடும்பம் அன்னைக்கு நன்றியாகவும், குடும்ப கருத்துகளுக்காகவும், திஷா உடல்நலம் பெற்றதற்கு நன்றியாகவும், உடன் பிறந்த சகோதரிகளின் குடும்ப கருத்துகளுக்காகவும் உடல் நலத்திற்காகவும், சார்லஸ் டேவிஸ், எலிசபெத் ராணி, பிராங்கா, அனிவர்ஷா, பிரைட்டன் குடும்பம் அன்னைக்கு நன்றியாகவும், குடும்ப கருத்துகளுக்காகவும், பிள்ளைகள் நற்படிப்பிற்காகவும் உடல் நலத்திற்காகவும் இக்கருத்துகள் ஒப்புக்கொடுக்கப்படுகின்றன. அன்பார்ந்தவர்களே, இறைவன் கொடுத்த இந்த புதிய நாளுக்காக இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்தி, நம்முடைய பாதுகாவலியாம் நங்கையினாகி புனித பெரியனாகி அன்னைக்கு அவருடைய பெருமையை பறைசாற்றவும், அவருடைய அருளையும் ஆசிரையும் நிறைவாக பெற்றுக்கொள்ளவும் இறைவன் கொடுத்திருக்கின்ற ஒரு புதிய நாள். எனவே இந்த நாள் அனைவருக்கும் சிறப்பாக அமைய இந்த திருப்பலின் வழியாக நாம் அன்றாடுவோம். குறிப்பாக இந்த நாளில் இத்திருப்பலியை தலைமையேற்று நமக்கு இறை ஆசிரை பெற்றுத்தர வந்திருக்கின்ற நம்முடைய கடலூர் உயர்மறை மாவட்டத்தினுடைய அருள் தந்தை அருட்பணியாளர் ஜெயபாலன், கடலூர் தூய வளனார் மழலையர் தொடக்கப்பள்ளியினுடைய பள்ளி முதல்வர்களை உங்கள் அனைவரின் சார்பாக நான் வரவேற்கின்றேன். கரங்களை தட்டி நாம் அன்பையோடு அவர் வரவேற்போம். அவருடைய பணி சிறக்கவும், அவருடைய உடல்நலத்திற்காகவும், அவருடைய கருத்துக்களுக்காகவும், அவருடைய உறவுகளின் நலனுக்காகவும் சிறப்பாக இத்திருப்பலின் வழியாக மன்றாடி இந்த நாளை சிறப்பிக்கின்ற வாத்தி அபரகாம் கொத்து, சாலமோன் வாத்தி கொத்து இவருடைய கருத்துக்களுக்காகவும், இவருடைய குடும்ப நலனுக்காகவும், தூய ஆரோக்கிய அன்னை அன்பிய குடும்பங்களை சார்ந்த அனைத்து அன்பிய குடும்பங்களுடைய நலனுக்காகவும், கருத்துக்களுக்காகவும், அன்பிய பொறுப்பாளர் நலனுக்காகவும் இத்திருப்பலின் வழியாக மன்றாடி, இத்திருப்பலில் பங்கெடுத்துள்ள நம் ஒவ்வொருவருடைய கருத்துக்களுக்காகவும், குடும்ப நலனுக்காகவும் மன்றாடி, நமது பங்கில் இருக்கின்ற ஊரில் இருக்கின்ற அனைத்து குடும்பங்களுக்காகவும் சிறப்பாக இத்திருப்பலின் வழியாக நாம் மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மர நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுது கண்ணியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகினிலே நல் மனதோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு
பலியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே, உலகின் பாவம் போக்குபவரே, நீர் மீது இரங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவீர். ஏனெனிலேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர். நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். தூய ஆவியுடன் தந்தை இறைவன் ஆட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இறைவா, உமது அடியார்களாகிய நாங்கள் என்றும் மன உடல் நலம் பெற்று மகிழ செய்தருளும். என்றும் கன்னியான புனித பெரிய நாயகி அன்னையின் பரிந்துரையால் இன்றைய துயரங்களில் நின்று விடுதலை பெறவும் நிலையான பேரின்பத்தை தோய்த்துணரவும் எங்களுக்கு அருள்வீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னரை. இயேசுவின் அன்பாந்தர்களே, இவ்வுலகம் மனிதனும் வருவதற்கு முதல் காரணம் இறைவனே ஆவார். கடவுள் மனிதனுடன் கொண்டுள்ள உறவு படைப்பிலிருந்து தொடங்குகிறது. ஆண்டவராகிய கடவுள் மண்ணிலிருந்து எல்லா காட்டு விலங்குகளையும் வானத்து பறவைகளையும் உருவாக்கி அவற்றிற்கு மனிதன் என பெயரிடுவான் என்று பார்க்க அவற்றை அவனிடம் கொண்டு வந்தார். ஆனால் நாமோ இன்று பகைமை உணர்வையும் மட்டும் நம்மிடம் வளர்த்து பிறரை வளர விடாமல் வாழ்கிறோம். இதை கலைந்து ஒற்றுமை உணர்வுடன் வாழ முதல் வாசகத்திற்கு செவிமடிப்போம். முதல் வாசகம். தொடக்க நூல் 2 இறை வார்த்தைகள் 18 25 முடிய. பின்பு ஆண்டவராகிய கடவுள் மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதன்று, அவனுக்கு தகுந்த துணையை உருவாக்குவேன் என்றார். ஆண்டவராகிய கடவுள் மண்ணிலிருந்து எல்லா காட்டு விலங்குகளையும் வானத்து பறவைகளையும் உருவாக்கி
அவற்றிற்கு மனிதன் என்ன பெயரிடுவான் என்று பார்க்க அவற்றை அவனிடம் கொண்டு வந்தார். உயிருள்ள ஒவ்வொன்றிற்கும் அவன் என்ன பெயரிட்டானோ அதுவே அதன் பெயராயிற்று. கால்நடைகள், வானத்து பறவைகள், காட்டு விலங்குகள் ஆகிய எல்லாவற்றிற்கும் மனிதன் பெயரிட்டான். தனக்கு தகுந்த துணைவியை மனிதன் காணவில்லை. ஆகவே ஆண்டவராகிய கடவுள் மனிதனுக்கு ஆழ்ந்த உறக்கம் வர செய்து அவன் உறங்கும் பொழுது அவன் விலா எலும்பு ஒன்றை எடுத்துக்கொண்டு எடுத்த இடத்தை சதையால் அடைத்தார். ஆண்டவராகிய கடவுள் தாம் மனிதரிடமிருந்து எடுத்த விலா எலும்பை ஒரு பெண்ணாக உருவாக்கி மனிதரிடம் அழைத்து வந்தார். அப்பொழுது மனிதன், இதோ இவளே என் எலும்பின் எலும்பு, சதையின் சதையும் ஆனவள், ஆண்டவரிடமிருந்து எடுக்கப்பட்டதால் இவள் பெண் என்று அழைக்கப்படுவாள் என்றார். இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பாள். இருவரும் ஒரே உடலாய் இருப்பர். மனிதன் அவன் மனைவி ஆகிய இருவரும் ஆடையின்றி இருந்தனர். ஆனால் அவர்கள் வெட்கப்படவில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. சொல்ல தெரிய அன்பால் சொந்தமான என் தெய்வமே, சொல்ல தெரிய அன்பால் சொந்தமான என் தெய்வமே, உந்தன் உறவு எனக்கு வாழ்வின் உறுதி, உயிரின் பயணம் அதனில் தொடரும், உயிரை இயக்கிடவா உறவை வளர்த்திடவா, உயிரை இயக்கிடவா உன் உறவை வளர்த்திடவா இறைவா. சொல்ல தெரிய அன்பால் சொந்தமான என் தெய்வமே. கருவில் எரிந்து உருவம் கொடுத்து கருத்தாய் வளர்த்தும் உன் நேசமும், கரத்தில் பொறித்து நினைவில் நிறுத்தி கடமை உணர்த்து முன்னேயமும், கண்ணின் மணியாய் உன்னுள் வைத்து கனிவாய் காக்கும் உன் கருணையும், கண்ணின் மணியாய் உன்னுள் வைத்து கனிவாய் காக்கும் உன் கருணையும், காலம் முழுவதும் மழையாய் பொழிய கலக்கம் ஏதும் இல்லையே, கலக்கமேதும் இல்லையே. சொல்ல தெரிய அன்பால் சொந்தமான என் தெய்வமே.
எந்த பணியிலும் துணிந்து உழைக்க எழுச்சி வழங்கும் முன் அருள் பலம். என்னை உனதாய் நெஞ்சில் சுமக்கும் என்றும் அன்புடை தாய் மனம். என்னை உனதாய் நெஞ்சில் சுமக்கும் என்றும் அன்புடை தாய் மனம். எல்லோர் வாழ்விலும் எல்லாமாகிய பெரிய பவுல் போல் வாழ்ந்திட, எளிய பவுல் போல் வாழ்ந்திட, சொல்ல தெரியா அன்பால் சொந்தமான என் தெய்வமே. சொல்ல தெரியா அன்பால் சொந்தமான என் தெய்வமே. உங்கள் உறவு எனக்கு வாழ்வின் உறுதி, உயிரின் பயணம் அதனை தொடரும். உயிரை இயக்கிடவா, உன் உறவை வளர்த்திடவா, உயிரை இயக்கிடவா, உன் உறவை வளர்த்திடவா. இறைவா சொல்ல தெரியா அன்பா சொந்தமான என் தெய்வமே. இரண்டாம் வாசகம். எழுந்து இயேசுவின் திருப்பெயரை அறிக்கையிட்டு உமது பாவங்களில் இருந்து கழுவ பெற்று திருமுழுக்கு பெறும். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 22, இறை வார்த்தைகள் 3 முதல் 16 முடிய. அந்நாட்களில் பவுல் மக்களை நோக்கி கூறியது: நான் ஒரு யூதன், சிலிசியாவில் உள்ள தர்சு நகரத்தில் பிறந்தவன். ஆனால் இந்த எருசலேம் நகரில் வளர்க்கப்பட்டவன். கமலியேலின் காலடியில் அமர்ந்து நம் தந்தையரின் திருச்சட்டங்களில் நுட்பமாக பயிற்சி பெற்றவன். நீங்கள் அனைவரும் இன்று கடவுள் மீது ஆர்வம் கொண்டுள்ளது போன்று நானும் கொண்டிருந்தேன். கிறிஸ்துவ நெறியை சேர்ந்த ஆண்களையும் பெண்களையும் கட்டி சிறையில் அடைத்தேன். சாகும் வரை அவர்களை துன்புறுத்தினேன். தலைமை குருவும் மூப்பர் சங்கத்தாரும் இதற்கு சாட்சி. இவர்களிடமிருந்து தமஸ்கு நகரிலுள்ள சகோதரர்களுக்கு கடிதங்களை பெற்றுக்கொண்டு அங்குள்ள கிறிஸ்தவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வந்து தண்டிப்பதற்காக அங்கு சென்றேன். நான் புறப்பட்டு தமஸ்கு நகரை நெருங்கிய போது நண்பகல் நேரத்தில் திடீரென வானிலிருந்து ஒரு பேரொளி என்னை சூழ்ந்து வீசியது. நான் தரையில் விழுந்தேன். அப்போது, சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்புறுத்துகிறாய் என்ற குரலை கேட்டேன். அப்போது நான், ஆண்டவரே, நீர் யார் என்று கேட்டேன். அவர், நீ துன்புறுத்தும் நாசரேத்து இயேசு நானே என்றார். என்னோடு இருந்தவர்கள் ஒளியை கண்டார்கள். ஆனால் என்னோடு பேசியவரது குரலை கேட்கவில்லை. ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும் என நான் கேட்க, ஆண்டவர் என்னை நோக்கி, நீ எழுந்து தமஸ்குவுக்கு செல். நீ செய்வதற்கென குறிக்கப்பட்டுள்ளவை அனைத்தும் அங்கே உனக்கு கூறப்படும் என்றார். அந்த ஒளியின் மிகுதியால் நான் பார்க்க முடியவில்லை. என்னோடு இருந்தவர்கள் எனது கையை பிடித்து தமஸ்குவினுள் அழைத்து சென்றார்கள். அங்கு அனனியா என்னும் ஒருவர் இருந்தார். அவர் திருச்சட்டத்தை கடைபிடித்து கடவுளுக்கு அஞ்சி வாழ்ந்தவர். அங்கு வாழ்ந்து வந்த யூதர் அனைவரிடமும் நற்சான்று பெற்றவர். அவர் என்னிடம் வந்து அருகில் நின்று, சகோதரர் சவுலே, மீண்டும் பார்வையடையும் என்றார். அந்நேரமே நான் பார்வை பெற்று அவரை பார்த்தேன். அப்போது அவர், நம் மூதாதையரின் கடவுள் தம் திருவுளத்தை அறியவும்
தம் நேர்மையாளரை காணவும் தம் வாய்மொழியை கேட்கவும் உம்மை ஏற்படுத்தியுள்ளார். ஏனெனில் நீர் கண்டவைகளுக்கும் கேட்டவைகளுக்கும் அனைவர் முன்பும் நீர் சாட்சியாய் இருக்க வேண்டும். இனி ஏன் காலம் தாழ்த்த வேண்டும்? எழுந்து அவரது திருப்பெயரை அறிக்கையிட்டு உமது பாவங்களிலிருந்து கழுவ பெற்று திருமுழுக்கு பெறும் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. Alleluia, 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 alleluia. Alleluia, 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 alleluia. நீரை மறியே நீர் வாழ்க, ஆண்டவரும் உடனிருக்கின்றார். பெண்களுக்குள் நீர் பேறு பெற்றீர். Alleluia, 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 alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 1 இறைவசனங்கள் 26 38 முடிய. 6ஆம் மாதத்தில் கபிரியேல் என்னும் வானதுதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரத்து என்னும் ஊரில் இருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதுதர் மரியாவுக்கு தோன்றி, அருள்மிகு பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதுதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதுதரிடம், இது எப்படி நிகழும்? நான் கன்னி ஆயிற்றே என்றார். வானதுதர் அவரிடம், தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது. அக்குழந்தை இறை மகன் எனப்படும். உறவினராகி எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருதித்திருக்கின்றார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம், ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதுதர் அவரை விட்டு அகன்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கே புகழ். கப்பலோட்டும் மாலுமிகள் கலங்கரை விளக்கால் எவ்வாறு வழி நடத்தப்படுகின்றார்களோ அதுபோன்று
அன்னை மரியாள் மீது நம்பிக்கை கொள்கின்ற ஒவ்வொரு விசுவாசிகளும் மோட்சத்திற்கு வழிநடத்தப்படுகின்றார்கள். மரியே வாழ்க. கப்பல் ஓட்டுகின்ற மாலுமைகள் அங்கே கரையிலே இருக்கின்ற கலங்கரை விளக்கால் அவர்கள் எத்திசையை அடைய வேண்டும், துறைமுகத்தை நோக்கி அவர்கள் பயணம் செய்து தங்களுடைய இடத்தை அடைவது போன்று அன்னை மரியாள் மீது நம்பிக்கை கொள்கின்ற ஒவ்வொரு விசுவாசிகளும் மோட்சத்தை அடைகின்றார்கள். மோட்சத்தின் தாய் அவள். எனவேதான் அவரை மோட்சராக்கினி என்று சொல்லுகின்றோம். ஏனென்றால் அன்னை மரியாள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கருதரிக்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மட்டும் அவர் கருதரிக்கவில்லை, மாறாக அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிலே நம்பிக்கை கொள்கின்ற ஒவ்வொருவரையும் அவர் கருதரித்திருக்கின்றார். மரியே வாழ்க, மரியே வாழ்க. எனவே அவள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிற்கு மட்டும் தாய் அல்ல, அவர் மீது நம்பிக்கை கொள்கின்ற ஒவ்வொருவருக்கும் தாயாக இருக்கின்றார். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, பழைய ஏற்பாட்டிலே பார்க்கின்ற பொழுது தொடக்க நூலிலே 6வது அதிகாரம் 6வது வசனத்திலே பார்க்கின்ற பொழுது அதெல்லாம் நம்ம நினச்சி மனம் வருந்தணும், வெட்கப்படணும், வேதனைப்பட வேண்டும். அந்த வார்த்தையை தியானிக்கின்ற பொழுது என்ன வார்த்தை அது? பைபிள் வச்சுருக்கிறீங்களா? நாங்கள் என்ன ப்ராட்டஸ்டன்ட், அந்த என்ன பெந்தகோஸ்து சபைனா எங்களை போய் பைபிளை தூக்கிட்டு வர சொல்கிறீங்க அப்படின்றீங்களா? அவங்க தான் சும்மா ஒன்றா பைபிளை தூக்கின்னு போகிறது, வசனம் சொல்கிறது. எங்கள்கிட்ட அதெல்லாம் கேட்காதீங்க. அதானே? யாராவது ஒருத்தராவது பைபிள் எடுத்துகிட்டு வந்துருக்கிறீங்களா? கிடையாது. அந்த பழக்கமே நம்மள்கிட்ட இருக்காது. இருக்கா? பங்குசாமியார் சொல்லலை. பங்குசாமியார் சொல்லியிருந்தால் எடுத்துகிட்டு வந்துருப்பா. அப்போ பங்குசாமியார் மேலே தான் தப்பு, உங்கள் மேலே தப்பு கிடையாது. தொடக்க நூல் 6வது அதிகாரம் 6வது வசனத்தில் என்ன சொல்லப்படுகின்றது? கடவுள் மண்ணுலகில் மனிதர்களை உருவாக்கியதை குறித்து மனம் வருந்தினார், அவரது உள்ளம் துயரம் அடைந்தது. எவ்வளவு ஒரு ஆணித்தரமான வார்த்தை பாருங்க. கடவுள் மண்ணுலகில் மனிதர்களை உருவாக்கியதை குறித்து மனம் வருந்தினார், அவரது உள்ளம் துயரமடைந்தது. படைப்பின் மணிமுடியாக, படைப்பின் சிகரமாக, தன்னுடைய படைப்பினுடைய முழுமையாக மனிதனை படைத்த கடவுள் தன்னுடைய படைப்பிற்கெல்லாம் ஆண்டு நடத்தக்கூடிய பொறுப்பை கொடுத்த அந்த கடவுள் மனம் வருந்துகின்ற அளவில், துயரமடைகின்ற அளவில், வேதனை அடைகின்ற அளவில் மனிதனுடைய நடத்தை அங்கே அமைந்திருந்தது. அதே தொடக்க நூலில் நம்ம 2வது அதிகாரத்தில் பார்க்கின்ற பொழுது 2வது 3வது அதிகாரத்தை படித்து பார்த்தோம்னா தெரியும். அந்த ஏதேன் தோட்டத்தை பாதுகாப்பதற்காகவும் பண்படுத்துவதற்காகவும் கடவுள் மனிதனை அங்கே பணியமர்த்துகின்றார். என்ன சொல்லுவாங்க, வேலியே பயிர மேயிற கதை தான். அங்கே பாதுகாப்புக்காக அனுப்பப்பட்ட மனுஷனே அங்கே தவறு செய்கின்றான். எனவே அதை குறித்து ஆண்டவர் உள்ளம் வருந்துகின்றார், மனம், அவருடைய உள்ளம் துயரம் அடைகின்றது. எதனால் அவருடைய உள்ளம் துயரம் அடைந்தது? மனிதனுடைய ஆணவ போக்கு, கடவுளை போல் ஆக வேண்டும் என்ற பேராசை, மதிகட்ட மனிதனுடைய அந்த எண்ணம் கடவுளுடைய அருள் நிலையை இழக்கச் செய்தது. இந்த கனியை நீங்கள் உண்டீர்கள் என்றால் உங்களுடைய கண்கள் திறக்கப்படும், கடவுளை போல ஆவீர்கள், கடவுளுக்கு சமமாக இருப்பீர்கள், கடவுளை போல படைக்கக்கூடிய திறனும் ஆளக்கூடிய திறனும் அதிகாரப்படுத்தக்கூடிய திறனும் உங்களுக்கு கிடைக்கும் என்று சொன்ன அந்த சாத்தானுடைய சூழ்ச்சியிலே மயங்கி போன மதிகட்ட மனிதன். அதை குறித்து கடவுள் மனம் வருந்துகின்றார். கடவுள் படைக்கின்ற பொழுது தனக்கு இணையாக படைக்கவில்லையா? மேன்மையான இடத்தை தானே கொடுத்தார், அருள் நிலையிலே தானே படைத்தார். அருள் நிலை என்றால் என்ன? இறைவனோடு இணைந்து வாழ்வது, இறைவனை முகமுகமாக காண்கின்ற பாக்கியம். அந்த பாக்கியத்தை தானே கொடுத்தார். அதற்கு மேல ஆசைப்பட்ட அந்த பொறாமை, அந்த ஆணவம், அதிகாரத்தை பெற வேண்டும் என்ற அந்த பேராசை அவர்களை அருள் நிலையை இழக்கச் செய்தது. ஆனால் இந்த புதிய ஏவாளாகிய அன்னை மரியாளுடைய வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்கின்றது? அருள்மிக பெற்றவரே வாழ்க என்று வானதூதர் கடவுள் வாழ்த்துகின்றார். கடவுள் வானதூதர் வழியாக வாழ்த்துகின்றார்.
அங்கே எலிசபெத்தை சந்திக்கின்ற பொழுது பெண்களுக்குள் நீர் பேறு பெற்றவர் என்ற வாழ்த்து சொல்லப்படுகின்றது. தூய ஆவியினால் முற்றிலும் ஆட்கொள்ளப்படுகின்றார், இறை மகனை சுமக்கின்றார். இத்தகைய பேறுகள் எல்லாம் அவருக்கு ஒன்றன் பின் ஒன்றாக கொடுக்கப்படுகின்ற பொழுது, படைப்பின் முழுமையை தன்னகத்தை அவர் உணர்கின்ற பொழுது, அவரிடத்திலே ஆணவம் தலைவிரித்து ஆடவில்லை. நான் ஆண்டவரின் அடிமை என்ற அந்த அடிமை நிலைக்கு தன்னையே உட்படுத்தி கொண்டாரே, அங்குதான் விழுந்து போன மனிதம் தலை நிமிர்த்தப்படுகின்றது. மரியே வாழ்க, மரியே வாழ்க. அங்கே பழைய ஏவாளால் மனம் உடைந்து போன துயரம் அடைந்த இறைவனின் உள்ளம் இங்கே ஆறுதல் அடைகின்றது, நிறைவு பெறுகின்றது. அதான் புனவெந்தூர் அழகா சொல்லுவாரு, இறைவன் நினைத்திருந்தால் இப்பொழுது இருக்கின்ற மண்ணகத்தையும் விண்ணகத்தையும் விட இதைவிட மேலான ஒரு விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் இறைவனால் படைக்க முடியுமா? ஆனால் அன்னை மரியாளை போன்று ஒரு மேலான தாயை படைக்க முடியாது என்று சொல்லுகின்றார். அப்படி என்றால் இறை சக்திக்கு மேலாக அன்னை மரியாளை அவர் உயர்த்தவில்லை, மாறாக இறைவனே கண்டெடுத்த மாபெரும் பொக்கிஷம் அன்னை மரியாள். மரியே வாழ்க, மரியே வாழ்க. இறைவனே கண்டெடுத்த ஒரு பொக்கிஷம். நான் பார்த்து பார்த்து நான் உருவாக்கி என்னுடைய உயிர் மூச்சையை கொடுத்து உருவாக்கிய மனிதன் என்னை விட்டு பிரிந்து சென்றான், என்னுடைய கண் பார்வையிலிருந்து மறைந்து கொண்டான். ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்டபொழுது, உன்னுடைய குரலொலியை நான் தோட்டத்தில் கேட்டேன், எனக்கு அச்சமாக இருந்தது, எனவே நான் ஒளிந்து கொண்டேன் என்று இறைவனுடைய திருமுன்னிலையில் இருந்து அவன் ஒளிந்து கொள்கின்றான். ஆனால் இங்கே பார்க்கின்ற பொழுது அன்னை மரியாள் நான் ஆண்டவரின் அடிமை, இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று ஆண்டவருடைய குரலொலியை அந்த வானதூதரின் வழியாக அன்னை மரியாளுக்கு கொடுக்கப்பட்ட பொழுது அவர் அஞ்சினார், கலங்கினார். ஏனென்று சொன்னால் நான் கன்னி ஆயிற்று, கணவனை அறியேனே, இது எப்படி நிகழும் என்று அவர் யோசித்த பொழுது, தூய ஆவி உன் மீது நிழலிடும் என்று சொன்ன பொழுது அந்த இறை அருளை அவர் நேரடியாக பெற்றுக்கொள்கின்றார். இறைவனின் திருமுன்னிலையிலிருந்து அவர் ஒளிந்து கொள்ளவில்லை. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ அன்னை மரியாளை பாருங்க, அவருடைய தாழ்ச்சி, அவருடைய தாழ்ச்சியினால் விழுந்து போன மனிதம் தலை நிமிர்ந்து நின்றது. எனவே தான் அவள் பெண்களுக்குள் பேறு பெற்றவராக இருக்கின்றார். ஆனால் இன்னைக்கு இருக்கின்ற பெண்களிடத்திலே எத்தகைய மனநிலை இருக்கிறது என்றே யோசித்து பாருங்கள். நீங்கள் இங்கே இருக்கிற எல்லாம் குடும்ப பெண்கள் தான், உங்களுடைய குடும்பத்திலே உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கின்றது? அது வேணும், இது வேணும், பேராசை, பொருள் சேர்க்க வேண்டும், நகை சேர்க்க வேண்டும், சொத்து சேர்க்க வேண்டும் என்று அதற்காக கணவரையும் பிள்ளைகளையும் உங்களையும் போட்டு வரித்து கொள்கின்ற ஒரு நிலைதான் இருக்கின்றது. பெண்களிடத்தில் பேராசை. ஒரு பெண்ணால் தான் இந்த உலகத்தில் பாவமே வந்தது. எதனால்? அவர் கொண்ட பேரா, கடவுளை போல ஆவீர்கள் என்ற அந்த வார்த்தை அவரை மயக்குகின்றது. 1000 ரூபாய்க்கு 5 பட்டு போட வேணாக்கா, அது நஞ்சு போயிருந்தாலும் பிஞ்சு போயிருந்தாலும் ஒருத்தே இல்லாட்டாலும் 1000 ரூபாய்க்கு 5 பட்டு புடவையா கூடாங்க. இன்னைக்கு ஒரு பவுன் 20,000க்கு வருதுன்னா என்ன பண்ணுவீங்க? பவுன் விலை கிடுகிடுவென்று குறைந்து விட்டது. 20,000 ஒரு பவுனுன்னாக்கா எதையாவது விற்று அடமானம் வச்சாது திருப்பி அடுத்த வருஷம் ஏறிடும். அதனால் போயிட்டு ஒரு 10 பவுன் வாங்கிட்டு வர்றது. பேராசை, ஆசை இருக்க வேண்டும், ஆனால் பேராசை இருக்கக்கூடாது. இப்போ புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமாக ஒரு தாலியாரத்தை கும்பல் சுற்றிட்டு இருக்கிறானுங்க. என்ன பார் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு உடனே வெடுக்கணும் பிடிக்கணும் போய் அறுத்துட்டு போயிடுறான். ஆனால் அதைத்தான் நீங்கள் நம்பிக்கிட்டு போகிறீங்க. யார் அந்த குரூப்பு சொல்லுங்கள்? ஊராக சொல்கிறானுங்க, வெடுக்குன்னு அறுத்துட்டு போகிறான். யார் அந்த குரூப்பு சொல்லுங்கள்? என்னம்மா காலையிலே கொட்டாய் வந்துடுச்சு, மாஞ்சு நான் கத்துறேன். யார் அந்த குரூப்பு? யார் அந்த கும்பல்? வாரானா ஊட்ட போட்டிக்கிட்டு ஓடி போய் பதைங்கிறது யார்? லோன்காரன், குழு லோன் 50,000 30,000 1 லட்சம். அதில் வேற இன்னொருத்தவங்கள்ட்ட போயிட்டு உன் பேரில் லோன் எடுத்து கொடு. லோன் எடுத்து கொடுக்குறவங்களுக்கு போயிட்டு இவங்க வந்து சாப்பாடு வாங்கி கொடுக்கணும், அது கொடுக்கணும், அதுக்கு வேறு காசு 2,000 கொடுக்கணும். அப்புறம் லோனை எடுத்துகிட்டு காசு வாங்கக்குள்ளே 1 லட்சம் 50 லட்சம் லம்பாக வரும். வாங்கி நல்லா செலவு பண்ணிவிட்டு மொதல் டியூ கட்டுவீங்க, 2வது வாரம் கட்டுவீங்க, 3வது வாரம் கட்டுறதுக்கு காசு இருக்காது. ஊட்ட போட்டுட்டு எங்கேயா போய் பதைங்கிறது. எதுக்கு இந்த வாழ்க்கை வாழறீங்க? உங்களை யார் லோன் எடுத்து குடும்ப நடத்த சொல்கிறது? உனக்கு என்ன நீ சொல்லிட்ட, உனக்கு என்ன பொண்டாட்டியா பிள்ளையா?
நீமான்னு சொல்லிட்டு போயிடுவ. என் குடும்பத்தில் இருக்கிற கஷ்டம் எனக்கு தான் தெரியும். பிள்ளைங்களை படிக்க வைக்கணும், கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், எவ்வளவோ கஷ்டங்கள் இருக்கின்றது, இல்லை என்று சொல்லவில்லை. உன் குடும்பத்தில் 500 ரூபா வருமானம் வருதுன்னா 300 ரூபாய் செலவு பண்ணி, இல்லை 400 ரூபா செலவு பண்ணி 100 ரூபாய் சேர்த்து வை. 500 ரூபா தான் வருமானம் வருதுன்னா 1000 ரூபாய் ஏன் செலவு பண்ணுற? அப்போ ஞானமுள்ள பெண்களாக இருந்தாலும் 10 ரூபாய் இருந்தாலும் 1 ரூபாயாக இருந்தாலும் வருமானத்தில் சேர்த்து வைக்கின்ற பெண்கள் தான் அன்னை மரியாளை போன்ற ஞானமுள்ள பெண்கள். வறுமையிலும் வளமையான வாழ்வு நடத்துகின்றவர்கள் தான் அன்னை மரியாளை போன்ற ஞானமுள்ள பெண்கள். அதை விட்டு வரவுக்கு மேலே செலவு செய்து குடும்பத்தை மீண்டும் கடன்காரனை ஆக்கி கடைசி வரைக்கும் கடத்திலையும் கண்ணீரிலுமே வாழ்க்கையை ஓட்டுவது மதிகட்ட பெண்களுக்கு சமம். என்ன சாமி காலையிலே திட்டுறீங்க? அப்படி வாழாதீர்கள் என்று சொல்லுகிறேன். அப்படிப்பட்ட வாழ்க்கை தேவையில்லை. அப்படி நீ கடங்காரியாக இருந்து நீ மாதாவுக்கு சிறப்பு செய்யணும், உண்டியில் காசு போடணும், நகை கேட்குறோன்னா நீங்கள் டொனேஷன் கொடுக்க அவசியம் இல்லை. முதலில் உங்கள் வாழ்வை வளப்படுத்துங்கள். அதற்கு அந்த அன்னை மரியாளை நீங்கள் உங்கள் வாழ்வின் முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ளுங்கள். அதனால் இன்றையிலிருந்தாவது வருமானத்தில் 10 ரூபாயாவது சேர்த்து வையுங்கள். ஆனால் பேராசை வேண்டாம். அந்த சேமிப்பு உங்களுடைய வாழ்வை வளப்படுத்தும், உங்களை ஒருபோதும் கடங்காரங்களாக்காது. அதுபோன்று அன்னை மரியாள் எதற்கு ஆசைப்படலை பாருங்க. அந்த அம்மாவுடைய வாழ்வு தன் கணவன் தச்சு வேலைதான், அதை மதித்தார், அவருக்கு உதவி செய்தார். தன்னால் இயன்ற உதவி கைவேலையை செய்து தங்களுடைய குடும்பத்தை நடத்தினார். வறுமையிலே வாழ்ந்தாலும் கூட மகிழ்ச்சியோடு மனநிறைவோடு வாழ்ந்த குடும்பம் தான் அன்னை மரியாளுடைய குடும்பம். அவர் ஒரு குடும்ப தலைவி எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு மிகச்சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு. ஏனென்று சொன்னால் அவர் பெற்றுக்கொண்ட வரம் அப்படி, அவர் பெற்றுக்கொண்ட கனி அப்படி. அந்த பழைய ஏவாளை பார்க்கின்ற பொழுது பேராசை கொண்டு இந்த கனியை உண்டீர்கள் என்றால் கடவுளைப் போல ஆவீர்கள் என்ற அந்த பேராசையின் கனியை ஆசாசியாக அப்படியே வாங்குறா. ஆனால் இந்த அன்னை மரியாள் இந்த கனி பாவம் போக்கின்ற கனி, வாழ்வின் மரம். எங்கே இருக்குது அந்த வாழ்வின் மரம்? சிலுவையிலே அறையப்படுகின்ற அந்த சிலுவை தான் வாழ்வின் மரம். அந்த வாழ்வின் மரத்திலே அறையப்பட இருக்கின்ற அந்த கனியை வரமாக பெற்றார். அதனால தான் அன்னை மரியாள் சொல்கிறோம், உம் திருவயிற்றின் கனியும் ஆசி பெற்றதே. அவர் கொடுத்த கனி ஆசி பெற்ற கனி. ஆனால் அவள் கொடுத்த கனி பாவத்திற்கும் சாபத்திற்கும் உட்படுத்திய கனி. அவள் நம்மை சாபத்திற்கு உட்படுத்தினார். ஆனால் இந்த பெண்மணியோ, இந்த அன்னை மரியாளோ நம்மை வாழ்விற்கு அழைத்து செல்கின்றார். ஆசீர்வாதம் நிறைந்த கனியை நமக்கு கொடுக்கின்றார். அவளால் பாவம் இந்த உலகத்தில் வந்தது, இவரால் இந்த உலகத்தில் இருந்த பாவம் விலகியது. எனவே இந்த அன்னை மரியாளை போன்ற ஒரு மேலான படைப்பு வேற எதுவுமே கிடையாது. அந்த அன்னை மரியாளை நாம் தலை சிறந்தவராக உயர்ந்தவராக நாம் பார்த்து வணங்குவது மட்டுமல்லாமல் அந்த அன்னை மரியாளை போன்று ஒவ்வொரு பெண்மணிகளும் நீங்கள் வாழ்கின்ற அன்னை மரியாள்களாக இருக்க வேண்டும். அதுதான் அன்னைக்கு உகந்த வாழ்க்கை. வெறும் இந்த தலைப்பிலே நாம் சிந்தித்தால் போதாது. எனவே என் அன்பு மக்களே, இந்த புதிய ஏவாளாகிய அன்னை மரியாளுடைய வாழ்வை பாருங்க. அது மிகவும் பேறு பெற்ற வாழ்வு, இறைவனுக்கு உகந்த வாழ்வு, இறைவனையே நிறைவாக பெற்றுக்கொண்ட ஒரு வாழ்வாக இருக்கின்றது. எனவே அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழத்தான் நாம் அழைக்கப்படுகின்றோம். மரியே வாழ்க, மரியே வாழ்க. அதனால் உங்கள் வாழ்க்கையில் பேராசை என்பதே இருக்கக்கூடாது. ஆசை இருக்கலாம், சேர்த்து வைங்க. அளவுக்கு மீறி ஆசைப்பட்டா நாம் இப்படித்தான் போயிட்டு இது பண்ணுவோம். கடைசியில் கடவுள் என்ன பண்ணார்? அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு பாதுகாப்புக்காக அனுப்பப்பட்ட அந்த காவலாளியை வெளியே துரத்துகின்றார். ஒருபோதும் அந்த மனிதன் மீண்டும் தவறு செய்துவிட கூடாது என்பதற்காக அந்த ஏதேன் தோட்டத்தை சுற்றி வேலி அடைக்கிறார். சிஸ்டருக்கு வந்ததுலேருந்து பூச ஆரம்பித்ததுலேருந்து சிரிச்சிட்டே இருக்கிறாங்க. மகிழ்ச்சி, அன்னை மரியாளை சொல்கின்ற பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க, ஒரே மகிழ்ச்சியில் இருக்கிறாங்க. அந்த ஏதேன் தோட்டத்தை சுற்றி வேலி அடைச்சிட்டா ஒருபோதும் அவன் மீண்டும் வந்து விடக்கூடாது என்று அந்த வேலியை அகற்றக்கூடிய அதிகாரம் படைத்தவர் அன்னை மரியாள். மீண்டும் நாம் அந்த ஏதேன் தோட்டத்திற்குள், விண்ணகமான ஏதேன் தோட்டத்திற்குள் உரிமை குடிமக்களாக நாம் உள்ளே நுழைவதற்கு நமக்கு அதிகாரத்தை கொடுத்தவர். அந்த ஏதேன் தோட்டத்தை திறப்பதற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அருகிலே இருந்து நமக்காக திறந்து வைத்தவர் இந்த அன்னை மரியாள்.
அன்னை மரியாளை நம்புகின்றவர்கள் ஒருபோதும் கைவிடப்பட மாட்டார்கள், இதை என் இரத்தத்தில் எழுதி கொடுக்கிறேன் என்று சொல்லுவார். அன்னை மரியாளை நம்புகின்றவர்கள் ஒருபோதும் கைவிடப்பட மாட்டார்கள், இதை என் இரத்தத்தில் எழுதி கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். அதனால் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது தோல்வி அடைந்து விட்டீங்களா, கஷ்டப்பட்டுட்டீங்களா, இல்லை தொழிலில் நஷ்டமாயிடுச்சா, வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்து நிற்கின்றீர்களா, நம்பிக்கையின் நட்சத்திரமான அன்னை மரியாளை நாடி வாருங்கள். உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் முயற்சி செய்து தோற்று போன எந்த காரியமாக இருந்தாலும் சரி, அதை அன்னையின் வழியாக ஒப்புக்கொடுங்கள். நீங்கள் 100% வெற்றி பெறுவீர்கள் என்று புனித ஜான் மரிய வியானி சொல்கின்றார். உங்கள் வாழ்க்கையிலே பல்வேறு விதங்களிலே நீங்கள் முயற்சி செய்து தோற்று போன அது எந்த காரியமாக இருந்தாலும் அன்னையின் வழியாக நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள், அது உங்களுக்கு 100% வெற்றி அளிக்கும் என்று புனித ஜான் மரிய வியானி சொல்கின்றார். எனவே என் அன்பு மக்களே, பழைய ஏவாளை விட்டுவிடுங்கள். அவளும் இந்த மீட்பின் தாயான புதிய ஏவாளை நாம் பெற்றுக்கொள்வதற்கு அவளும் ஒரு காரணமாய் இருந்திருக்கிறார். அந்த பழைய வாழ்வை விட்டுவிட்டு பழையன கடிதலும் புதியன புகுதலும் தான் ஒரு புதுமை வாழ்வினுடைய அடித்தளமாக இருக்கின்றது. எனவே அந்த பழைய ஏவாளுடைய வாழ்வையெல்லாம் நாம் ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு அதை விட்டுவிட்டு புதிய ஏவாளுடைய வாழ்வை நம்முடைய வாழ்வின் அடித்தளமாக கொண்டு உங்கள் வாழ்வை நீங்கள் முன்னெடுங்கள். அந்த அன்னை மரியாளை போன்று முன்மதி உள்ள பெண்களாகவும் ஞானம் நிறைந்த கணவர்களாகவும் நீங்கள் இருந்து உங்கள் குடும்ப வாழ்வை நீங்கள் வழிநடத்துங்கள். அந்த அன்னை மரியாளை போன்று உங்கள் குடும்பமும் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாய் இருக்கும். அதற்கான வரம் வேண்டி இந்த திருப்பலியிலே நாம் பக்தியாக ஜெபிப்போம். அனைவரும் விசுவாசிகளின் மன்றாட்டுக்காக எழுந்து நிற்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் இப்போது ஒன்றிணைந்து தொடங்கும் பொது மன்றாட்டுகளில் நமக்காகவும் நம் தேவைகளுக்காகவும் மட்டுமல்லாமல் மக்கள் அனைவருக்காகவும் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக தந்தையாகிய கடவுளை நோக்கி பக்தியுடன் மன்றாடுவோம். அன்பு தந்தையே இறைவா, திருவுடலாம் திரு அச்சைப்பையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர், துறவர்த்தார் மற்றும் பொதுநிலையினர் ஆகியோரை அனைவரையும் பாதம் அர்ப்பணிக்கிறோம். உம் பணியை தங்கள் வாழ்வாக்கி இறை மக்களை அன்பின் சமூகமாக கட்டியெழுப்பவும், உம் அன்பு கட்டளைகளை தங்கள் வாழ்நாளெல்லாம் கடைபிடிக்கவும் தேவையான அருளை பொழிய வேண்டும் என்று புனித பெரியநாயகி மாதா வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தாயும் தந்தையுமான இறைவா, 2ஆம் நாளை சிறப்பிக்கும் எம் அன்பிய குடும்பங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, 2ஆம் நாளை நவநாளை சிறப்பிக்கும் எம் அண்டிய குடும்பங்களை சாலமோன் வாத்தி அபிரகாம் மக்களை நிறைவாக ஆசிர்வதியும். எவ்வாறு எம் அன்னையும் கன்னிமரியால் உம்மோடு ஒன்றித்து திருவுளத்தை நிறைவாற்றுவனாரோ அதே போன்று எம் மக்களும் ஒன்றிலும் சமாதானத்திலும் ஒற்றிருந்து உம் திருவுளத்தை நிறைவேற்றுபவர்களாக வாழ வரம் தர வேண்டுமென்று புனித பெருநாயகி மாதா வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஞானத்தின் ஊற்றே இறைவா, சிறு பிள்ளைகளே என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள் என்றவரே. எம் கிராமத்தில் உள்ள சிறு குழந்தைகள் அனைவரும் ஞானத்திலும் அன்பிலும் ஒழுக்கத்திலும் வளர்ச்சி பெற்று விளங்கவும் என்றும் உம் அன்பு பிள்ளைகளாக வளரவும் உம் வல்லமையை இவர்கள் மேல் பொழிய வேண்டி புனித பெரியநாயகி மாதா வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நலமருளும் நல்லாயனே இறைவா, உடல்நல குறைவினால் மருத்துவமனையிலும் தங்கள் இல்லங்களிலும் இருந்து சிகிச்சை பெறும் ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்காகவும் உம்மிடம் மன்றாடுகின்றோம். உமது அன்று கரங்களால் அவர்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு குணப்படுத்த வேண்டுமென்று புனித பெரியநாயகி மாதா வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பு இறைவா, எங்கள் ஊரை நிறைவாக ஆசிர்வதியும்.
அனைவரும் உடல் உள்ள சுகம் பெற்று எங்கள் கடமைகளை சரிவர செய்யவும் ஒற்றுமையுடன் தொடர்ந்து வாழவும் செய்கின்ற தொழில்களில் வெற்றி காணவும் எமது பங்கின் வளர்ச்சியில் பங்கு தந்தையுடன் முழுமையாக ஒத்துழைக்கவும் எடுத்துக்காட்டான மக்களாக வாழவும் அருள் புரிய வேண்டுமென்று புனித பெரியநாயகி அன்னை வழியாக இறைவா அம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சிறிது நேரம் மௌனமாக மன்றாடுவோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டுக்களை எல்லாம் பரிவிரக்கத்துடன் ஏற்றுக்கொண்டு நாங்கள் இறைஞ்சி கேட்பவற்றை கனிவுடன் தந்துள்ள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவா, உந்தன் பாதம் வருகின்றேன். என்னையே உனக்காக தருகின்றேன். மலர்களில் விழுந்து மனமென நுழைந்து காற்றினில் கலந்து கனிவோடு பணிந்து இறைவா, உந்தன் பாதம் வருகின்றேன். என்னையே உனக்காக தருகின்றேன். பசி உள்ளோர்க்கு உணவாக நான் இருப்பேன். உடை இல்லாத எளியோர்க்கு உடை அளிப்பேன். பசி உள்ளோர்க்கு உணவாக நான் இருப்பேன். உடை இல்லாத எளியோர்க்கு உடை அளிப்பேன். வீழ்ந்தவரை தூக்கிடுவேன். இங்கு நலிந்தவரை துணை இருப்பேன். இதுவே நான் தரும் காணிக்கை. இறைவா, உந்தன் பாதம் வருகின்றேன். என்னையே உனக்காக தருகின்றேன். இறைவா, உந்தன் பாதம் வருகின்றேன். என்னையே உனக்காக தருகின்றேன். மலர்களில் விழுந்து மனமென நுழைந்து காற்றினில் கலந்து கனிவோடு பணிந்து இறைவா, உந்தன் பாதம் வருகின்றேன். என்னையே உனக்காக தருகின்றேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இவளே எல்லாம் உள்ள தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இவ்வளை பொருட்களோடு உமங்களின் மன்றாட்டுகளை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உம்முடைய திருமகனின் தாயான புனித பெரியநாயகி அம்மாவின் பரிந்துரையால் எந்த ஒரு மன்றாட்டும் புறக்கணிக்கப்படாமலும் எந்த ஒரு வேண்டலும் வீணாகாமலும் இருப்பவனமாக எங்கள் ஆண்டவராகிய
கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது எப்பொழுதும் கண்ணியான புனித பெரியனாகிய அன்னையின் வணக்க நாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையோ மீட்புக்குரிய செயலுமாகும். தூய ஆவினிழலிட்டதா அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கே தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வான தூதர் புகழ்கின்றன. தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றன. அதிகாரம் செலுத்துவோர் ஓம் திருமுன் நடுங்குகின்றன. வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து ஒரே குரலாய் பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமோ மண்ணகமோ உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே நேர்மையாகவே தூயவர், தூய்மையனை தீர்க்கும் ஊற்று. ஆகவே உம் தூய ஆவினை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு கிறிஸ்துவின்
உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மறுவனமாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். ஓம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் ஒரு திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராய பிரான்சிஸ் கலிஸ், எல்லா திருநிலைய அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்து நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயும் எங்கள் பாதுகாவலையுமான நங்கையின் ஆகிய புனித பெரியனாகி அன்னை, அவருடைய அன்பு கணவரான புனித சோசியப்பர், புனித திருத்துதர்கள், இன்று நாள் நினைவு கூறுகின்ற புனித பவுலடியார், இவ்வுலகில் முக்குவந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம். உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனே செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனே செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனே செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும்.
இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவர் தருகின்ற விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் எல்லோருமே பேறு பெற்றோர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடும், எனது ஆன்மா நலமடையும். என் இதயம் எழுந்து வாருமே, என் நிறைகள் என் குறைகள் பகிர்ந்து கொள்ளுமே, என் மனதில் என் நினைவில் நிலைத்து நில்லுமே, என் அருகில் நிதமிருந்து வழி நடத்துமே. என் இதயம் எழுந்து வாருமே, என் நிறைகள் என் குறைகள் பகிர்ந்து கொள்ளுமே, என் மனதில் என் நினைவில் நிலைத்து நில்லுமே, என் அருகில் மிதமிருந்து வழி நடத்துமே. இன்பம் பெருகும் போது இதை பகிர்ந்து கொள்ளவா, துன்பம் வரும்போது நீ தோள் கொடுக்கவா, இனிமை பொங்கும் போது இணைந்து மகிழவா, இன்னல் அணுகும் போது கை கொடுக்கவா. அப்ப வடிவில் வா, வார்த்தை வடிவில் வா, அன்பு வழியில் வா, அயலான் வழியில் வா. அப்ப வடிவில் வா, வார்த்தை வடிவில் வா, அன்பு வழியில் வா, அயலான் வழியில் வா. என் இதயம் எழுந்து வாருமே, என் நிறைகள் என் குறைகள் பகிர்ந்து கொள்ளுமே, என் மனதில் என் நினைவில் நிலைத்து நில்லுமே, என் அருகில் நிதமிருந்து வழி நடத்துமே. சோதனையின் போது சொந்தமாகவா, வேதனையின் போது தாங்கிக் கொள்ளவா, பாவம் செய்யும் போது தடுத்து நிறுத்தவா, பயந்து ஒழியும் போது பாதுகாக்கவா. அப்ப வடிவில் வா, வார்த்தை வடிவில் வா, அன்பு வழியில் வா, அயலான் வழியில் வா. அப்ப வடிவில் வா, வார்த்தை வடிவில் வா, அன்பு வழியில் வா, அயலான் வழியில் வா. என் இதயம் எழுந்து வாருமே, என் நிறைகள் என் குறைகள் பகிர்ந்து கொள்ளுமே, என் மனதில் என் நினைவில் நிலைத்து நில்லுமே, என் அருகில் நிலமிருந்து வழி நடத்துமே. என் இதயம் எழுந்து வாருமே, என் நிறைகள் என் குறைகள் பகிர்ந்து கொள்ளுமே, என் மனதில் என் நினைவில் நிலைத்து நில்லுமே, என் அருகில் நிலமிருந்து வழி நடத்துமே. கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை அச்சியோ, கிறிஸ்துவின்
தோற்பியோம். திருவிழா தீர்த்தமே என்னை தோய்ப்பியோம். கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட அருள் நீரை இயேசுவே என்னை தேற்றிடும். அரிய காயங்களுள் என்னை வைத்திடும். பிரிந்திட வண்ணமாய் என்றும் கட்டிடும். பொருது சத்ருவிடம் நின்று காத்திடும். மரண வேதனையில் என்னை கூப்பிடும். பரகதியில் நீரம் உம்மை வாழ்த்தவே வருகள் என்ற போடு என்னை ஏவிடும். அன்பார்ந்தவர்களே, இது இந்த நாள் முதல் நவநாளை இன்று நாம் தொடங்கியிருக்கின்றோம். இந்த நாளை மிக சிறப்பான ஒரு நாளாக இறைவன் நமக்கு அமைத்து கொடுத்திருக்கின்றார். எனவே இல்லாமல் இறைவனுக்கும் என்று நமக்காக பரிந்துரைக்கும் நம் பாதுகாவலின் நங்கையின் ஆகிய புனித பெருநாக அன்னைக்கு நாம் நன்றி செலுத்தி, இன்றைய நாளே நேற்று மாலை ஆராதனை, இன்று காலை திருப்பலி, இந்த இரண்டையும் மிக சிறப்பாக ஒரு நேரமாக மாற்றியவர் நம்முடைய அருட்தந்தை கடலூர் தூய வளனார் மழலையர் தொடக்கப்பள்ளியினுடைய பள்ளி முதல்வர் அருட்பணி ஏ ஜெயபாலன் அவர்கள். அவர் இருந்தை பங்கை சார்ந்தவர். அன்பார்ந்தவர்களே, அருட்தந்தை அவர்கள் உதவி பங்கு தந்தையாக இருக்கின்ற பொழுதே பல மாற்றங்களை செய்தவர். குறிப்பாக வெளியூரில் முதலாக உதவி பங்கு தந்தையாக இருந்தபொழுது அந்த உதியம்பட்டு என்ற ஒரு பழமையான ஆலயத்தை புதுப்பித்து ஒரு அழகான ஒரு ஆலயமாக மாற்றியவர் அவர் உதவி பங்கு தந்தையாக இருக்கும்போதே. அதற்கு அடுத்தபடியாக வடலூர், அதுக்கு அடுத்தபடியாக காரைக்கால் என எல்லா இடங்களிலும் தன்னுடைய பணியில் ஒரு தடம் வைத்து வந்தவர் அருட்தந்தை அவர்கள். இன்னும் சிறப்பாக தற்போது பணியாற்றி கொண்டிருக்கின்ற அந்த புனித வளனார் மழலையர் பள்ளியிலும் மிக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருப்பவர். குறிப்பாக மூத்த குருக்களை, சகோதர குருக்களை பார்க்கின்ற பொழுது மகிழ்ச்சியோடு பாசத்தோடு அழைப்பவர், அண்ணான்னு சொல்லி அழைப்பவர் அவர்தான். மகிழ்ச்சியோடு அவர் இருக்கிற இடத்துலாம் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாக இருக்கும். அதே போல பாடுவது, மறையுற வைப்பதில் ஒரு திறமை வாய்ந்தவர். வெண்கல குரல் சொல்லுவாங்க இல்லையா, அந்த வெண்கல குரல் அவருக்கு தான். நேற்று மாலை எந்த டெம்போவில் எந்த பிச்சில் ஆரம்பித்தாரோ இன்று வரைக்கும் அந்த பிச்சு குறையவே இல்லை. நான்லாம் ஒரு 5 நிமிஷம் பேசினாலே அடுத்தது புஷ்ன்னு போயிடும், ஆனால் குறையாமல் இருக்குது. அந்த குரலை போல் அவருடைய வாழ்க்கையை அமைய நாம் சிறப்பாக ஜெபிப்போம். இன்னும் சிறப்பாக ஜெயபாலன் அவர்கள், அவர் மிகவும் ஒரு சீரிய சிந்தனை கொண்டவர். குறிப்பாக எதையாவது சாதிக்கணும், எதையாவது செய்யணும் என்ற ஒரு முனைப்போடு இருக்கக்கூடிய ஒரு அருட்தந்தை. இப்பொழுதுதான் அவர் சிறிய பங்கு தந்தை, சிறிய குருவாக இருக்கின்றார். இன்னும் மென்மேலும் அவர் பல படிகளை கடந்து இந்த மறை மாவட்டத்தில் ஒரு பெரிய ஒரு அருட்தந்தையாக, சாதனையாளராக திகழ அவருக்காக தொடர்ந்து ஜெபிப்போம். இத்தகைய அருட்தந்தையை இன்று நமக்காக வழங்கிய எல்லாமல் இறைவனுக்கு நன்றி செலுத்தி இந்த நாளை ஒரு சிறப்பாக நாளாக மாற்றிய அவருக்கு நம்முடைய அனைவரின் சார்பாக நாம் கரவொலி எழுப்பி அவருக்கு நாம் நன்றியினை தெரிவிப்போம். நம்முடைய நன்றியினை தெரிவிக்கும் விதத்தில் சாலமோன் வாத்தி கொத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் திரு வினான் ஆசிரியர் அவர்கள் அவருக்கு பொன்னாடை போர்த்தி நம்முடைய நன்றியினை தெரிவிப்பார். ஆரோக்கிய மாதா அன்பிய குடும்பங்களை சார்ந்த அன்பிய பொறுப்பாளர்கள் அவருக்கு நம்முடைய எளிய அன்பளிப்பை கொடுத்து நம்முடைய நன்றியினை தெரிவிக்கின்றார்கள். அருட்தந்தையவர்களுக்கு ஒரு சிறப்பான நன்றி, ஒரு நல்லதொரு மறைவுரை.
அன்னை மரியாள் புதிய ஏவாள் என்ற அந்த கருத்தினை மிக சிறப்பாக ஒரு மறைவுரையாக அவர் வழங்கினார். இறையியல் நிறைந்தது. நம்முடைய குடும்பத்தோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது அன்னை மறை எந்த அளவுக்குலாம் நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறாங்கன்னு சொல்லி சிறப்பாக சொன்னார். மறைவுரை பிடிச்சிருந்துச்சா இல்லையா? மறைவுரை பிடிச்சிருந்துச்சா இல்லையா? பிடிச்சிருந்துச்சு. அப்போ நல்லா கைத்தடுங்க பாப்பா அவருக்காக. ஓகே, மகிழ்ச்சி. தொடர்ந்து அவர் அருட்தந்தை அவர்களுக்காக நாம் சிறப்பாக ஜெபிப்போம். அன்பார்ந்தவர்களே, சிறப்பாக இந்த நாளில் இந்த நாளை சிறப்பித்தவர்கள் வாத்தி அபிரகாம் கொத்து, சாலமோன் வாத்தி கொத்து என இந்த கொத்துக்களை சார்ந்த கொத்து ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் கொத்தில் இருக்கின்ற அனைத்து குடும்பங்களுக்கும் நன்றிகளும் ஜெபங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல இந்த நாளை சிறப்பித்தவர்கள் தூய ஆரோக்கிய அன்னை அன்பிய குடும்பங்களுக்கும் அன்பிய பொறுப்பாளர்களுக்கும் நன்றிகளையும் ஜெபங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த அன்பியும் சின்ன அன்பியும் அவங்க ஒவ்வொரு வேலையும் சிரமம் எடுத்தான் செய்வாங்க. அன்பியம் சுருங்கி போனதற்கு அன்பியத்தில் குடும்பங்கள் இல்லைன்னு காரணம் இல்லை. அன்பியத்தில் வேலை செய்ய மனமில்லாத மனிதர்கள் ஏராளமாக இருக்கிறாங்க. இந்த அன்பியம் ஒரு சில அன்பியங்கள் இருக்குது, பெருசாக இருந்தால் கூட வேலை செய்வதற்கு வேலை செய்வதற்காக அந்த சுருங்கி போன அன்பியமாக மாறினது சுருங்கி போன மனங்களால் தான். அது குடும்பங்களால் அல்ல, சுருங்கி போன மனங்களால் அந்த அன்பியங்கள் சின்னதாக மாறி இருக்கின்றது. குறிப்பாக இந்த 10 நாளில் ஒவ்வொரு நாளும் ஒரு அன்பியை சிறப்பிக்கிறாங்கன்னா ஒரு அன்பியமாக ஒரு குடும்பமாக என் அன்னைக்கு என் ஆலயத்தில் என் குடும்பமாக நான் பணி செய்வேன். அது எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி, எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் தெரியல எல்லாருக்குமே. சூசியப்பர் அன்னை மரியா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வீட்டில் விட்டுட்டு நாங்கள் 2 பேர் போகிறோம், நீங்க ஏறான்னு சொல்லிருக்கலாம். அல்லது நீர் நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிருக்கலாம். குடும்பம் ஏன் போகிறாங்க? ஆசீர்வாத பிறகு தான். அங்கே ஏன் அந்த வேலை செய்கிறாங்க? ஆசீர்வாத பிறகு தான். அது நம்ம மக்களுக்கு என்னைக்கு புரிய போகுதுன்னே தெரியல. அதனால் ஒவ்வொரு நாள் மாலையில் இந்த அன்பியங்கள் பணி செய்கின்ற பொழுது எவ்வளோ வேலை இருந்தாலும் டிவியை ஒரு மணி நேரம் ஆஃப் பண்ணிட்டு வாங்க, வீட்டுங்க ஆலயத்துக்கு வாங்க. இங்கே மக்கள் இந்த இடத்துல நீங்கள் அந்த பணியை செய்கின்ற பொழுது குடும்பமாக ஏதோ ஒரு பணியை செய்கின்ற பொழுது அதில் கிடைக்கிற மகிழ்ச்சி ஆசீர்வாதம் வேறு எதுலையுமே கிடைக்காது. நீங்கள் உண்டியில் 1 லட்சம் போட்டாலும் கிடைக்காது, இதில் கிடைக்கிற ஆசீர்வாதம். எனவே அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நிறைவாக பெற்றவங்க அன்போடு அழைக்கின்றேன். ஆரோக்கியமாக அன்பியம் சிறிய அன்பியமாக இருந்தாலும் மிக சிறப்பாக இந்த நாளை அவர்கள் செய்திருக்கின்றார்கள், ஒருங்கிணைந்து செய்திருக்கின்றார்கள். அது அவருடைய பெரிய முயற்சி. எனவே அன்பிய பொறுப்பாளர்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றிகளும் ஜெபங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, நாளைய தினத்தை சிறப்பிப்பவர்கள் சின்ன சபரி கொத்து, பக்கரை கொத்து, ரங்கன் ராயப்பன் கொத்து மற்றும் நம்முடைய சிறப்பிக்கின்ற திருவழிபாட்டை சிறப்பிப்பவர்கள் பக்த சபைகள், தூய மரியன்னை ஆரம்ப மற்றும் உயர்நிலைப் பள்ளி மாணவர்கள், ஆசிரியர்கள். நாளை தினத்தை தலைமையேற்று வழிநடத்துபவர் அருட்பணி மெஸ்ஸியா அவர்கள், இயக்குனர் சாம்ஸ் விக்ரவாண்டி. எனவே இந்த நாளை சிறப்பித்த ஒவ்வொருவருக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். உழைத்த ஒவ்வொருவருக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக இந்த திருப்பலியை மெர்சி டிவி மற்றும் நங்கை மீடியா வழியாக ஒளிபெறுவதற்கு உதவி செய்த நம்முடைய பிள்ளைகள் சாம்ஸ் மற்றும் எஸ்கே அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து இந்த நாள் முழுவதும் நாம் பல வேலைகள் இருந்தாலும் ஜெபத்தோடு அன்னையிட்ட நாம் இணைந்திருப்போம். இந்த நாளில் மிக சிறப்பாக அமைய அனைவரும் இணைந்து உழைப்போம், இணைந்து ஜெபிப்போம், இணைந்து நம்மால் என்ற உதவிகளை செய்து கொள்வோம். தொடர்ந்து நாள் சிறப்பாக அமைய உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். நானிலம் போற்றும் நங்காத்தூர் புனித பெரிய நாயகி அம்மாவின் அன்பு பக்தர்களே, உண்மையாகவே இந்த நாள் எனக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள். ஏனென்று சொன்னால், நான் குருவாக திருநிலைப்படுத்த நாளிலிருந்து கடந்த 4 ஆண்டுகளாக நான் பங்குகளில் இருந்துட்டேன். 5வது ஆண்டு இந்த வருஷம் ஸ்கூலுக்கு போனதுனால அது ஒரு தனி டிஃப்ரெண்ட்டான லைஃபாக மாறி போச்சு. மக்களை பார்த்து பூசை வச்சு பழகி போட்ட நம்மளுக்கு இப்போ அங்கே போய் ஏதோ கூண்டில் அடைச்சி வச்ச மாதிரி, ஜெயிலில் அடைச்சி வச்ச மாதிரி ஒரு ஃபீல். இன்றைக்கி ரொம்ப நாள் கழித்து இவ்வளோ மக்களோடு சேர்ந்து உங்களுக்காக திருப்பலி ஆற்றுவதிலே எனக்கு மகிழ்ச்சி. அதனால தான் மறையுறை கூட கொண்டு நீண்டு இருக்கும். திருப்பலியும் இவ்வளோ நாள் பாட்டு பூசை வச்சு ரொம்ப நாள் ஆகிப்போச்சு. அதனால தான் ரொம்ப நேரம் வச்சுட்டேன். அதனால் நீங்கள் நேரம் ஆயிடுச்சுன்னு நினைக்க வேண்டாம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கின்றது. அதிலும் குறிப்பாக நேற்றைய தினத்திலிருந்து பார்க்கின்ற பொழுது உங்களுடைய அந்த விசுவாசத்தை பார்த்து நான் வியக்கின்றேன், தலை வணங்குகின்றேன். இந்த திருவிழாவை இப்படி சிறப்பிப்பதற்காக இரவு நேரம் பார்க்காமல் நீங்கள்
இந்த கோலம் இடுவது, இது அழகுபடுத்துவது, இதெல்லாம் பார்க்கின்ற பொழுது மிக மகிழ்ச்சியாக இருக்குது. இதெல்லாம் உங்களுடைய ஒவ்வொன்றும் விசுவாசத்தின் அடையாளம். அதில் குறிப்பாக பங்கு தந்தையும் இரவு முழுவதும் அனைத்து நபர்களும் வீடு செல்கின்ற வரை உங்களோடு விழித்திருந்து செய்வது ஒரு குடும்ப உணர்வை நான் பார்க்கின்றேன். உண்மையாகவே இந்த நங்காத்தூர் ஒரு விசுவாசத்தின் நன்னிலம் என்பதில் சந்தேகமில்லை. தொடர்ந்து நீங்கள் இந்த விசுவாசத்திலே வளர வேண்டும் என்று உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். இந்த வாய்ப்பை கொடுத்த நம்முடைய பாசத்திற்கும் அன்பிற்குரிய அன்பு பங்கு தந்தை அன்பு அண்ணன் லெனின் ஆண்ட்ரூஸ் அவர்களே நான் நன்றியோடு நினைத்து பார்க்கின்றேன். எப்பொழுதும் எங்களுக்கு இளங்குருக்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டி உற்சாகப்படுத்துகின்றவர். அவரை பற்றி நான் அதிகமாக சொல்ல தேவையில்லை. இந்த 1 வருடம் 2 வருடத்தில் நீங்களே பார்த்திருப்பீர்கள். அவருடைய அணுகுமுறை எளிமையானவர். நாங்களாம் அந்த எளிமையை கடைபிடிக்கிறதுல போதிப்பதோடு நிறுத்திக்கொள்வோம். அவர் வாழ்ந்து காட்டுகின்றார். படிக்கிற காலத்திலிருந்தே என் மீது ஒரு தனிப்பட்ட அன்பு. எப்பொழுது பார்த்தாலும் சிரித்த முகத்தோடு என்னை பார்த்து என்னை பாராட்டி என்கரேஜ் பண்ணுறதுல ஒரு நல்ல மனம் படைத்தவர். யாரை பற்றி எந்த விதமான விமர்சனங்களை கொடுத்தாலும் கூட அந்த நபர் எனக்கு எப்படிப்பட்டவர் என்று அப்படி பார்த்து பழகக்கூடிய ஒரு நல்ல மனம் படைத்தவர். நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, அவர் இருக்கிற பொழுது எல்லா சின்ன பசங்க இந்த பிள்ளைங்களோட தான் இருப்பார். அது அந்த ஆன்மீகத்தினுடைய அடையாளம். எப்பொழுதும் அது ஒரு மாரல் சப்போர்ட். எப்பொழுதும் தனக்கு தேவையான பணிகளை தானே செய்து கொள்வார். எவரையும் கஷ்டப்படுத்த மாட்டார். எளிமையான ஒரு குரு. எதற்கு இதை சொல்லுகிறேன் என்றால், அவர் இங்கு இருக்கின்ற வரை அவரை நன்றாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். முழுமையாக ஒத்துழைப்பு கொடுத்து நம்முடைய பங்கை நீங்கள் செம்மையாக வழி நடத்த வேண்டும். பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊருக்கு நான் வந்தப்போ பார்த்ததுக்கும் இப்போ இந்த வளாகத்தை பார்ப்பதற்கும் மிக அருமையாக இருக்குது. எவ்வளவோ மாற்றங்கள், எவ்வளவோ வளர்ச்சி. எனக்கு உள்ளத்தில் ஒரு ஆசை வந்துச்சு, நம்மளும் நங்காத்தூருக்கு பங்கு சமையராக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு காலத்தில் நடந்துச்சுன்னா பெரிய நாயகி அம்மாவுக்கு நன்றி சொல்லுவோம். அந்த அளவிற்கு நன்றாக வளர்ச்சி அடைந்திருக்கின்றது. அதை பார்க்கின்ற பொழுது சந்தோஷமாக இருக்குது. இது எல்லாமே உங்களுடைய உழைப்பு. அம்மா உங்களுக்கு கொடுக்குறாங்க, நீங்கள் அம்மாவுக்கு திரும்ப கொடுக்குறீங்க. இன்னும் அடுத்த முறை வருகின்ற பொழுது இது ஒரு திருத்தலம் போல இன்னும் எழில்மிகு காட்சி கொடுக்க வேண்டும். அதற்காக பங்கு தந்தை மிக கடினமான உழைப்பாளி. எனவே அவரோடு இணைந்து அனைத்து ஒத்துழைப்புக்கும் அவர் எடுக்கின்ற முயற்சிகளுக்கு ஒத்துழைப்பு கொடுங்கள். நிச்சயம் நம்முடைய பங்கு இந்த புதுவை கடலூர் உயர்மறை மாவட்டத்திலே ஒரு சிறந்த பங்காக, முன்மாதிரியான பங்காக இருக்கும். இந்த இறையூர் எல்லாம் பார்த்தீங்கன்னா காலையிலே மக்கள் அப்படியே கோயில் பூரா நிரம்பி இருப்பாங்க. பார்ப்பதற்கே அழகாக இருக்கும். இங்கே பார்க்கின்ற பொழுது நங்காத்தூரில் நமது மக்களும் இப்படி இருக்கிறார்கள் என்று பார்க்கின்ற பொழுது மற்றற்ற மகிழ்ச்சி. தொடர்ந்து இந்த விசுவாசத்தில் வாழ வளர உங்களை நான் ஆசைக்கின்றேன். இந்த ஒரு அரிய வாய்ப்பை கொடுத்த அன்பு அண்ணன் பங்கு தந்தை ஆண்ட்ரூஸ் அவர்களுக்கு என்னுடைய சிரம் தாழ்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள் உமது கனிவை வேண்டுகின்றோம். என்றும் கன்னியான புனித பெரிய நாயகி அம்மாவின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழ்வுறும் நாங்கள் அதே கன்னியை கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மறை உண்மையை பெற நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். புனித பெரிய நாயகனை வழியாக இறைவனை வேண்டுவோம். இரக்கமும் கருணையும் நிறைந்த பெரிய நாயகி தாயே, வீரமாமுனிவரால் பாடி புகழப்பட்டவரே, விண்மீன்களால் அலங்கரிக்கப்பட்டவரே, நங்காத்தூரில் வீற்றிருந்து உம் திருவடி நாடி தேடி நம்பிக்கையுடனும் விசுவாசத்துடனும் வரும் உம் அடியார்களின் உடல் உள்ள ஆன்மதாகத்தையும் இயக்கத்தையும் தேவைகளையும் கடைக்கண் பார்த்து உதவி புரிபவரே, உம் திருமைந்தன் இயேசுவிடம் எங்களுக்காக பரிந்து பேசுவீராக. நீவீர் பரிந்து பேசுவதால் இந்த ஆலயத்தில் இருக்கின்ற நோயாளிகள் எல்லாம் குணம் பெறுவார்களாக. எங்கள் ஒவ்வொருவருக்கும் உள்ள உடல் ஆன்ம சுகம் கிடைப்பதாக.
மகப்பேறு இல்லாதவர்களுக்கு மகப்பேறும், நல்ல வரன் வேண்டி வருபவர்களுக்கு நல்ல வாழ்க்கை துணையும் கிடைப்பதாக. எங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் உண்மையான அன்பும் அமைதியும் மகிழ்ச்சியும் சமாதானமும் குடிகொள்வதாக. படிக்கும் குழந்தைகளுக்கு நல்ல படிப்பும், வறுமையில் வாழ்வோருக்கு நல்ல வாழ்வும், வேலையற்றோருக்கு நல்ல வேலையும் கிடைப்பதாக. முதியவர்களையும் பெற்றோர்களையும் இளைஞர்களையும் குழந்தைகளையும் விதவைகளையும் இறை ஊழியர்களையும் விண்ணக ஆசிரால் நிரப்புவீராக. சிறிது நேரம் மௌனமாக நம்முடைய மன்றாட்டுகளை அன்னை வழியாக ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாய் இருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசிர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. புனித பெரிய நாயகி அம்மாவின் அன்பு பிள்ளைகளாய் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறேற்று. இறைவனுக்கு நன்றி. இல்லாத மந்தை வழி மாறுமே, மன்னை உன்னாசி கொண்டால் விழி மாறுமே. மாதாவுன் கோவிலில் மணி தீபம் ஏற்றினே, மாதாவுன் கோவிலில் மணி தீபம் ஏற்றினே. தாயென்று உன்னை தாயென்று உன்னை பிள்ளைக்கு காட்டினே. மாதாவுன் கோவிலில் மணி தீபம் ஏற்றினே, மாதாவுன் கோவிலில் மணி தீபம் ஏற்றினே.
திருத்தந்தையின் கருத்துக்களுக்காகவும் பங்கு தந்தையின் கருத்துக்களுக்காகவும் இன்று திருப்பலி நிறைவேற்றிய அருட்தந்தையினுடைய கருத்துக்களுக்காகவும் அருட்கண்ணியருடைய கருத்துக்களுக்காகவும் பங்கு மக்களின் கருத்துக்களுக்காகவும் பங்கின் வளர்ச்சிக்காகவும் அன்றாடுவோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவாம் ஆசி பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. சேசுவின் மகா பரிசுத்த திரு இருதயமே, மரியாயின் மாசற்ற திரு இருதயமே, புனித சூசையப்பரே, நாங்கள் பெயர் கொண்ட அனைத்து புனிதர்களே, எங்களுக்கு துணையாக வரும் காவல் தூதர்களே, நமது பங்கின் பாதுகாவலியான தூய பெரிய நாயகி அன்னையே, இயேசு மரியே சூசை, நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு இறை நற்கருணைக்கு தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவே புகழ், இயேசுவே நன்றி, மரியே வாழ்க.